அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். தமிழ்நாடு கிராம வங்கிகளில் அலுவலக உதவியாளர் மற்றும் அலுவலர்கள் காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக ஐபிபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய வங்கி பணியாளர் தேர்வாணையத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இதில் இந்தியா ஃபுல்லாக இருக்க மாநில வாரியாக இருக்க கிராம வங்கிகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கான இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மற்றும் ஆஃபீஸருக்கான அந்த காலியிடங்களை நிரப்புறதுக்கு 13,000த்திற்கு அதிகமான காலி பணியிடங்கள் கொண்டு வேகன்சியை நிரப்புறதுக்காக நோட்டிஃபிகேஷன் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஐபிபிஎஸோட அஃபிஷியல் வெப்சைட்டில். அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு தமிழ்நாடு கிராம வங்கிகளில் காலி பணியிடங்கள் நிரப்புறதுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக 13,000த்துக்கு அதிகமான காலி பணியிடங்கள் சொல்லியிருந்தோம். தமிழ்நாட்டில் இந்த கிராம வங்கிகளில் எவ்வளோ காலி பணியிடங்களுக்கு ஒதுக்குறாங்க அப்படின்னாக்கா 688 காலி பணியிடங்கள் தமிழ்நாட்டில் உள்ள விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிச்சுட்டு இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி கிடைக்கும். இந்த பணி வாய்ப்பு உங்களுக்கு தமிழ்நாடு கிராம வங்கிகளில் தான் இந்த பணி வாய்ப்பு இருக்குங்க. வாங்க எல்லா விபரத்தையும் பார்க்கலாம், ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஐபிபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வங்கி பணியாளர் தேர்வாணையம் மூலியமாக தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. சிஆர்பி, ஆர்ஆர்பி, எக்ஸ்ஐவி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதில் இவங்க பாருங்கள், காமன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அந்த போஸ்ட் மல்டிபர்பஸுக்கும் ஆஃபீஸர் ஸ்கேல் 1, 2 மற்றும் 3 அப்படிங்கிறதுல ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நிரந்தரமான வங்கி வேலை வாய்ப்புங்க. இப்போ ரீஜனல் ரூரல் பேங்க்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு கிராம வங்கியை தான் குறிப்பிடுவாங்க. அதில் தான் காலி பணியிடங்கள் உங்களுக்கு ஒதுக்கியிருப்பாங்க. ஓகேங்களா, அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறது மூலியமாக தமிழ்நாடு கிராம வங்கிகளில் உங்களுக்கு பணி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இந்த ஐபிபிஎஸ்சில் இவங்க அறிவிப்பு வெளியிட்டிருக்க 2 பதவிகளுக்கு பார்த்தோம் இல்லையா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மற்றும் ஆஃபீஸர், இந்த 2 பதவிகளுக்கு என்னென்ன விவரங்கிறது பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் 1/9/2025 இருந்து 21/9/2025 இதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி, அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா, அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. அப்ளை பண்ணுற டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். 2 போஸ்ட்டுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பணி இடம் நம்ம முதல்ல சொன்னது போல் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் மல்டிபர்பஸ் அது ஒரு போஸ்டாகவும், ஆஃபீஸர்ஸில் ஸ்கேல் 1 அப்புறம் ஸ்கேல் 2 மற்றும் ஸ்கேல் 3 அப்படிங்கிற மாதிரி இந்த பணி வாய்ப்புக்கு தான் அவங்க வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு முக்கியமான ஒரு சில லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுற உங்களுக்கு பாருங்கள், தமிழ்நாடு கிராம பேங்க்கில் தான் உங்களுக்கு பணி வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து இவங்க ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலமில் இருக்கும். உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பணி வாய்ப்பு இருக்கும். தமிழ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற விண்ணப்பதாரர்களுக்கு தமிழ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வயது வரம்பு பார்க்கலாம். வயது வரம்பில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் மல்டிபர்பஸ்க்கு குறைஞ்சபட்சம் 18 ஆகவும் அதிகபட்சம் 28 வயதாகவும் இருக்கணுங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு. ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 18 வயது குறைஞ்சபட்சமாகவும் அதிகபட்சம் 30 வயதாகவும் இருக்கணும். ஸ்கேல் 2க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா குறைந்தபட்சம் 21ஆகவும் அதிகபட்சம் 32ஆகவும் இருக்கணும். அப்புறம் ஸ்கேலுக்கு 3க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா குறைந்தபட்சம் 21ஆகவும் அதிகபட்சம் 40ஆகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. வயது தளர்வு உண்டு. எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 வருடங்களும், ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 3 வருடங்களும், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு 10 வருடங்களும் உங்களுக்கு வயது தளர்வு கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த வயது தளர்வை செக் பண்ணிக்கோங்க, அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. ஓகேங்களா, இதே தமிழ்நாடு கிராம வங்கியிலேயே உங்களுக்கு பணி வாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தமிழகத்திலேயே பணி வாய்ப்பு இருக்குங்க. இந்த பேங்க் வேலைக்காக நிறைய நண்பர்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அதற்கான அறிவிப்பு இப்போ அவங்க வெளியிட்டுட்டாங்க. இதை நீங்கள் உள்வாங்கிட்டு உடனே இதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அடுத்து இந்த பதவிக்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்துருவோம். இப்போ நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் தமிழில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும்.
கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் வேண்டியதில்லை இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு. அடுத்து ஆஃபீஸர் ஸ்கேல் 1 அதில் அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். எந்த கேட்டகரி கீழே முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, அனிமல் ஹஸ்பண்ட்ரி, வெட்டினரி சயின்ஸ், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், அது மாதிரி அவங்க ஒரு சில ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் உள்வாங்கி பாருங்கள். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க இந்த கேட்டகரி கீழே நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஆஃபீஸர் ஸ்கேல் 2க்கும் அவங்க பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அது எந்தெந்த ஃபீல்டில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். பேங்கிங், ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, அனிமல் ஹஸ்பண்ட்ரி, வெட்டினரி சயின்ஸ், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், இது மாதிரி இந்த ஸ்கேல் 2ல் வந்து நம்ம அவங்க எந்தெந்த ஃபீல்ட்ஸுக்கு ஜென்ரல் பேங்கிங் ஆஃபீஸருக்கு இந்த கல்வி தகுதி இப்போ நான் சொன்னது ஓகேவா. அது மேனேஜர் மாதிரியான ஒரு போஸ்ட்டு. இதுக்கு 2 வருட அனுபவம் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆஃபீஸர் ஸ்கேல் 2 ஜென்ரல் பேங்கிங் மேனேஜருக்கு. அடுத்து ஸ்கேல் 2லேயே ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா பேச்சுலர் டிகிரியில் எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதில் ஏதாவது ஒன்று முடிச்சுட்டு 1 வருட அனுபவம் இருக்குன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுலேயே சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து சிஎம் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. லா ஆஃபீஸருக்கு டிகிரியில் லா முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. லா ஆஃபீஸருக்கு 2 வருட அனுபவமும் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுக்கு 1 வருஷம் அனுபவமும் இருந்தால் போதும். அவங்க இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அப்புறம் மேனேஜர் போஸ்ட்டுக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அல்லது எம்பிஏல ஃபினான்ஸ் முடித்தவங்க 1 வருட அனுபவம் இருக்கவங்க அதை அப்ளை பண்ணிக்கலாம். மார்க்கெட்டிங் ஆஃபீஸருக்கு எம்பிஏ மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கீங்கன்னா 1 வருட அனுபவம் இருக்குன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதுலேயே அக்ரிகல்ச்சர் இப்போ நான் சொல்கிறது பூரா ஆஃபீஸர்ஸ் ஸ்கேல் 2க்கு ஓகேவா. அக்ரிகல்ச்சருக்கு பேச்சுலர் டிகிரியில் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், டைரி, அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஃபாரஸ்ட்ரி, வெட்டினரி சயின்ஸ், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இது மாதிரி முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். 2 வருடம் அனுபவம் இருக்கணும். அடுத்து ஆஃபீஸர் ஸ்கேல் 3ல் சீனியர் மேனேஜர், அது வந்து சீனியர் மேனேஜராக வரக்கூடிய அந்த போஸ்ட்டு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். அது எந்த ஃபீல்டில் முடிச்சிருக்கணும் அவங்க அப்படின்னு ஒரு பர்டிகுலர் கேட்டகரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் பாருங்கள். அதில் 5 வருட அனுபவமும் உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. மொத்தத்தில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் ஆஃபீஸரில் ஸ்கேல் 1க்கும் அனுபவம் தேவையில்லை. ஆஃபீஸர் ஸ்கேல் 2க்கும் ஸ்கேல் 3க்கும் அனுபவம் இருக்கணும். பர்டிகுலர் அவங்க சொல்லியிருக்க அந்த டிகிரியை முடிச்சிருக்கணும். மற்றபடி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதுமானது ஓகேங்களா. அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. என்னடா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் நம்ம அனுபவம் வேணுமோ அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க கூடாது. இப்போ நான் சொன்னதை உள்வாங்கிக்கிட்டிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து அதுக்கான விண்ணப்ப கட்டணம் என்னன்னு பார்த்துக்கலாம். இந்த தமிழ்நாடு கிராம வங்கிகளில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. ஆஃபீஸர் ஸ்கேல் 1, 2 மற்றும் 3க்கு வந்து SC ST PWDயாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 175 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸும், மற்ற எல்லாருக்கும் 850 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்குமே SC ST PWD, எக்ஸ் சர்வீஸ்மேன், DSM அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு 175 ரூபாயும், மற்ற எல்லாருக்கும் 850 ரூபாயும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களை ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு வச்சு தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 80 கொஸ்டின்ஸ்க்கு வச்சு 80 மார்க்குக்கு வைப்பாங்க. ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கும் அதே மாதிரி இருக்கும். இவங்க இந்த ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் ப்ரிலிமினரி எக்ஸாம் 80 கொஸ்டின்ஸ்க்கு 80 மார்க்குக்கு வைப்பாங்க. அது உங்களுக்கு காமிச்சிருக்காங்க பாருங்கள். எக்ஸாம் தமிழில் இருக்கும், அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பின்னாடி. அடுத்து மெயின் எக்ஸாமினேஷனும் உங்களுக்கு தமிழில் தான் இருக்க போகுது. அதுக்கான சிலபஸும் அவங்க கீழே கொடுத்துருப்பாங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸ்க்கு 200 கொஸ்டின்ஸ்க்கு 200 மார்க்குக்கு நடக்கும். ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கும் 200 கொஸ்டின்ஸ்க்கு 200 மார்க்குக்கு வைப்பாங்க. இந்த ஸ்கேல் 2 மற்றும் 3க்கு வந்து அவங்க ஒரே லாங்குவேஜாக ஒரே சிங்கிள் லெவல் எக்ஸாமினேஷனும் வைப்பாங்க. அதற்கான சிலபஸ் அவங்க அதுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. அது ஓகேங்களா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கும் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும், மெயின் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் சிலபஸ் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. அடுத்து அதற்கு கீழே எக்ஸாம் வந்து எந்த லாங்குவேஜில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இப்போ நீங்கள் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுறதுனால கொஸ்டின் பேப்பர் வந்து இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் தமிழில் இருக்குங்க. தமிழ்லேயே இந்த கிராம வங்கிகளில் உள்ள வேலைவாய்ப்பு இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு தமிழில் எக்ஸாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு ட்ரை பண்ணலாம். இது ஒரு நிறைய வாய்ப்பாக நீங்கள் உள்வாங்கிக்கங்க. இதை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது இந்த வாய்ப்பை. அடுத்து நம்ம எக்ஸாமினேஷன் சென்டர் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னாக்க நீங்கள் ஆன்லைனில் தாங்க அப்ளை பண்ணணும்.
எக்ஸாமினேஷன் செலெக்ஷன் ப்ரொசீஜரில் நான் 2 மெயின் எக்ஸாம்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணுவாங்க. அது நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் அதை பார்த்து உள்வாங்கிக்க முடியும். மற்ற விவரங்கள் இதில் பார்த்துடலாம். எக்ஸாம் தமிழில் இருக்குங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. இப்போவே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு எப்படிங்கிறது நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வேக்கன்சி டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துடலாம். ஆல் ஓவர் இந்தியாவுக்குமே 13,000க்கு அதிகமான காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். இப்போ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தமிழ்நாட்டில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். மொத்தமாக நான் முதல்ல 688 காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து தமிழ்நாட்டில் நம்ம தமிழ்நாடு கிராம வங்கியில் 450 வேக்கன்சி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்காக எடுக்கிறாங்க. அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. கேட்டகரி வைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்க நீங்கள் எஸ்சி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னாக்கா 88 காலி பணியிடங்களும், எஸ்டிக்கு வந்து அவங்க எத்தனை காலி பணியிடங்கள்னால் 4 காலி பணியிடங்களும், ஓபிசிக்கு 126 காலி பணியிடங்களும், இடபிள்யூஎஸ்க்கு வந்து அவங்க எவ்வளோ வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னாக்க 46 வேக்கன்சியும், அப்புறம் ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து அவங்க தமிழ்நாட்டில் 204 வேக்கன்சி, மொத்தம் 468 வேக்கன்சி தமிழ்நாட்டில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்காக ஒதுக்கியிருக்காங்க. அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. அடுத்து ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு வந்து தமிழ்நாட்டில் 200 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. எஸ்சிக்கு வந்து 30 வேக்கன்சியும், எஸ்டிக்கு வந்து அவங்க எவ்வளோ வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா 15 வேக்கன்சியும், ஓபிசிக்கு 54 வேக்கன்சியும், இடபிள்யூஎஸ்க்கு 20 வேக்கன்சியும், ஜென்ரலுக்கு 81 வேக்கன்சி, மொத்தம் 200 வேக்கன்சி ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் ஸ்கேல் 2 ஜென்ரல் பேங்கிங்கில் வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வேக்கன்சி கிடையாது. அடுத்து ஆஃபீஸர் ஸ்கேல் 2ல் ஐடியில் வந்து தமிழ்நாட்டில் 12 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து ஸ்கேல் 2ல் சிஏவுக்கு வந்து தமிழ்நாட்டில் 2 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து ஸ்கேல் 2 லா அந்த இதில் வந்து தமிழ்நாடு கிராம பேங்க்கில் நமக்கு தமிழ்நாட்டில் வேக்கன்சி கிடையாது. அடுத்து மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து ஸ்கேல் 2லேயே வேக்கன்சி கிடையாது. அதனால வேக்கன்சி இல்லாதவங்க அதை செக் பண்ணிக்கோங்க. அதனால் அந்த டேபிளில் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அப்புறம் மார்க்கெட்டிங் ஆஃபீஸருக்கு தமிழ்நாட்டில் ஒரு 4 வேக்கன்சி இருக்குது. ஓகேங்களா. அப்புறம் அக்ரிகல்ச்சருக்கு வந்து தமிழ்நாட்டில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸ்கேல் 2ல் அப்புறம் ஸ்கேல் முடிஞ்சிருச்சு. ஸ்கேல் 3ல் வந்து தமிழ்நாட்டில் வேக்கன்சி கிடையாது. இந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு தான் பெரும்பாலும் ட்ரை பண்ணுவீங்க. அதுக்கு 400க்கு அதிகமான வேக்கன்சி இருக்குது. ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கும் 200 வேக்கன்சி இருக்குது. அதனால் இதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வாய்ப்பை. உங்களுக்கு தேர்வு மையங்கள் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, மதுரை, கன்னியாகுமரி, நாகர்கோவில், நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பூர், வேலூர், விருதுநகரில் இருக்கும். மெயின் எக்ஸாமினேஷன் சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், சேலம், திருநெல்வேலி, வேலூர் இங்கெல்லாம் இருக்குங்க. இதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. இந்த தமிழ்நாடு கிராம வங்கிகளில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மற்றும் ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கான நோட்டிஃபிகேஷனை ஐபிபிஎஸ் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வங்கி பணியாளர் தேர்வாணையம் 688 வேக்கன்சி மொத்தம் தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த கிராம வங்கிகளில் உங்களுக்கு பணி வாய்ப்பு இருக்கும். தமிழ்லேயே எக்ஸாம் இருக்கும். அதனால இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. உடனே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு ஐபிபிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்ளை பண்ணுறதுக்கான 2 லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க. அதில் கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கணும். இந்த கிராம வங்கிக்கான இந்த ஐபிபிஎஸ் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இந்த நோட்டிஃபிகேஷனையும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. தெளிவாக நோட்டிஃபிகேஷனை தரவை படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கிளியர் பண்ணுறோம். எந்த டவுட்னாலும் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த பணி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு படிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.